எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ந்து சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. முக்கியமா 10ஆம் தேதி திங்கட்கிழமை 900 பாயிண்ட்ஸுக்கு மேல டவ் ஜோன்ஸ் சரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் செவ்வாய்க்கிழமையும் அதே கதி தான் தொடர்ந்து சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லா விதமான இண்டெக்ஸும் சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பெரிய பயம், ரெசிஷன் வரப்போகுதா இல்ல ஆல்ரெடி வந்துருச்சா அப்படின்னு. இன்னைக்கு அமெரிக்க ரெசிஷன் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு ஃபுல் சீரீஸ்ல ரெசிஷன்னா என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது, நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ஒரு 5 எபிசோடா வாங்க பார்க்கலாம். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதின ராபர்ட் கியோசாக்கி இந்த புக்கால மட்டும் இல்ல, பொருளாதார சூழ்நிலையை ப்ரிடிக்ட் பண்றதுல சாமர்த்தியசாலி. அவர் கடந்த 4-5 மாசமா சொல்லிட்டு வர்றது, நிச்சயமா உலக அளவுல பொருளாதார மந்தநிலை, அதாவது யுஎஸ் ரெசிஷன் மட்டும் இல்ல, உலக அளவுலே எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவும், நிறைய பேருக்கு வேலை போகும், அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட சொத்துக்களும் முடங்கும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். 2008 விட இந்த வாட்டி வரப்போற ரெசிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால எதுவும் இப்போதைக்கு புதுசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதுசா எந்த ஒரு அசட்டையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றார். சரி, ரெசிஷன் சொல்றீங்களே, அது ஃபர்ஸ்ட் என்ன? ரெசிஷன்ங்கிறத தமிழ்ல பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருளாதார வளர்ச்சி குன்றி போறது மட்டும் இல்லாம ஜிடிபியே கூட நெகட்டிவா போயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும், நிறைய கம்பெனிகள் புது முயற்சிகள் எடுக்க முடியாது, ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியாது, லைஃப் ஸ்டைல் விஷயமான எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் யாராலையும் பண்ண முடியாது, உணவு உறைவிடம் மட்டுமே மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். அந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் ரெசிஷன். ஒரு நாட்டில் ரெசிஷன் வர்றதுக்கு பல ரீசன் இருக்கலாம். முக்கியமான சில ரீசன், ஒன்று ஹை இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது. அது எப்படின்னா, நிறைய கடன் இருந்தா நிச்சயமா பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும். எந்த ஒரு நாடு மற்ற நாடுகள்கிட்டயோ வேர்ல்டு பேங்க் கிட்டயோ நிறைய கடன் வாங்குச்சுன்னா நிச்சயமா ரெசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது பொருளாதார விஷயத்துல நிறைய குளறுபடிகள் நடந்தாலும் ரெசிஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போதைய சூழ்நிலையில அமெரிக்காவில் ட்ரம்ப் கொண்டு வந்துட்டு இருக்கிற டாரிஃப்னால இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே சிக்கலாயிட்டு இருக்கு. அதனால கார்பரேட்ஸ் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்கு லேபர்ஸ் இருப்பாங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும்போது நிச்சயமா ரெசிஷன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஒரு நாட்டில் ரெசிஷன் வந்தா அல்லது வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே மொத சிக்னல் கிடைக்கிறது எங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல தான். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் ஆஃப், அதாவது தொடர்ந்து வித்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக் இன்வெஸ்டராக இருக்கலாம், எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்க பணத்தை அதுலேருந்து, அது ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி. இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் தொடர்ந்து கீழே வரதால நிறைய பேருக்கு ரெசிஷன் வர்றது உறுதியாயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்திருக்கு. கார்பரேட்ஸோட புது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் காஸ்ட்டை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் ஒரு சில கம்பெனிகள் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரீசனாக இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டும் கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கான்ட்ராவாக நடக்கும்போது முக்கியமாக கோல்டும் மேலே போயிட்டே இருக்கும். கடன் கொடுக்கறது ஈஸியாகணும், அது மட்டும் இல்லாமல் கடனோட வட்டி விகிதம் கம்மியாகணும். அதனால கார்பரேட்கள் நிச்சயமா கடன் ஈஸியா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிச்சயமா ரேட் கட் பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸ் அப்புறம் கரன்சி எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு பர்டிகுலர் கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பக்கம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால வீக்கான கரன்சிலாம் இன்னும் ரொம்ப மோசமா வீக்காக ஆரம்பிக்கும். கமாடி பிரைஸ் பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆகும். ஆயில், மெட்டல், இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி எல்லாமே கீழே வரும். ஆனா அதுக்கு ஹெட்ஜ் பண்ற மாதிரி கோல்டு மட்டும் மேல போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் தாக்கம் ஏற்படும் போது ஆல்ரெடி 87, 88 அப்படின்னு சொல்லி ஒரு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு நிச்சயமா 100 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி 8000க்கு மேல ஒரு கிராம் கோல்டு இப்ப இருக்கிறது
10,000க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த குளோபல் ரெசிஷன்ங்கிறது எல்லா மார்க்கெட்டையும் நிச்சயமாக பாதிக்கும். அதுலேயும் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 18%-20% எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து நடக்கிறதால நமக்கு நிச்சயமாக பெரிய இம்பேக்ட் இருக்கும். இந்தியாவுக்கான பாதிப்புன்னு தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே கீழே போக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி மிட் கேப், ஸ்மால் கேப் ரெண்டுமே கொடுமையாக போயிடுச்சு. லார்ஜ் கேப்பும் கீழே போக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸோட பணம் காணாமல் போயிடும். ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரியும். அதனால எது இம்போர்ட் பண்ணாலும் அதுக்கு நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஜிடிபி நம்ம நாட்டிலையும் குறையும். இதனால மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். முக்கியமாக வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் கம்மியாகும். கன்சியூமர் டிமாண்டும் ரொம்ப கம்மியாகும். ஏற்றுமதியை நம்பிட்டு இருக்கிற கம்பெனிகள் நிச்சயமா சஃபர் ஆகும். அதில் ஐடி, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார், அதாவது ஃபார்மா, இதெல்லாம் நிச்சயமா அடி வாங்கும். உலகளாவிய அளவில் இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் நடக்கிறதால நிச்சயமா பொருட்களோட மதிப்பு ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்தில் ஆயில் பிரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். இதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். என்னதான் ரெசிஷன் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் நிச்சயமா சில நல்ல அரிய வாய்ப்புகளையும் தரத்தான் செய்யும். ஏன்னா நல்ல கம்பெனிகளும் ரெசிஷன் அப்போ ரொம்ப கீழே விழுந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கன்சம்ஷன், அதாவது உள்நாட்டிலே கன்சியூம் பண்ணுற நம்ம கஸ்டமரோட டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ரொம்ப பெருகி வர்றாங்க. ஸோ வாங்கும் சக்தி அந்த அளவுக்கு மோசமாக பாதிக்காது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதனால என்னதான் யூஎஸ்ல மற்ற நாடுகளில் ரெசிஷன் வந்தாலும் இந்தியாவோட நிலைமை இன்னும் பெட்டராக தான் இருக்கும். நம்ம தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம முக்கியமா யுஎஸ் ரெசிஷன் இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். நன்றி.